வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்கு 10 நாட்கள் அவகாசம் அளித்த ட்ரம்ப். ஈரான் வாழ் போலந்து பிரஜைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. அமெரிக்க வான்வழி தாக்குதலுக்கு எதிரான தீவிர பேச்சுவார்த்தைகள். பிராந்திய சூழ்நிலையில் பதற்றம். ஈரான் 48 மணி நேரத்துக்குள் தாக்கப்படும், அதிகரிக்கும் போர் பதற்றம். ட்ராபா எல்லை வழியாக காசாவை விட்டு வெளியேற 640 பேருக்கு மட்டும் அனுமதி. மோடி நெதன்யாகு சந்திப்பு, இந்தியாவின் புதிய அரசியல் வியூகம். அமெரிக்காவில் குடியேறிகள் தொடர்பில் புதிய ஆணை, பல்லாயிரம் பேர் கைதாக வாய்ப்பு. உலக வர்த்தகத்தில் புதிய திருப்பம். அமெரிக்கா இந்தோனேசியா புதிய வர்த்தக ஒப்பந்தம். சீனாவில் உள்ள பட்டாசு கடையில் தீ விபத்து, 12 பேர் உயிரிழப்பு. அமெரிக்கா குறித்த கனடியர்களின் தற்போதைய கருத்து. தலிபான்களின் மற்றொரு பெண்களுக்கு எதிரான வில்லங்கமான சட்டம். மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்காவுக்கு நேரெதிரான முடிவை எடுத்துள்ள ஜெர்மனி. வங்கதேச வான்வெளியில் பறக்க ஸ்பை ஜெட் விமானங்களுக்கு தடை. தஜிகிஸ்தான், பாகிஸ்தான், திபெத்தில் அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுப்பதா இல்லையா என்பது குறித்து 10 நாட்களுக்குள் முடிவு செய்வேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்காவுடன் 10 நாட்களுக்குள் தெளிவான உடன்பாட்டை எட்ட முடியாவிட்டால் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை அவசியம் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். வெள்ளை மாளிகையில் இன்று நடைபெற்ற அமைதிக்கான முதல் அமர்வில் உரையாற்றும் போதே அமெரிக்க ஜனாதிபதி இதை வலியுறுத்தியுள்ளார். ஈரானிய அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தற்போது பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. சாதாரண பேச்சுவார்த்தைகள் மட்டும் பலன் அளிக்காது. நமக்கு உற்பத்தி மிக்க பேச்சுவார்த்தைகள் தேவை. நமக்கு ஒரு தெளிவான ஒப்பந்தம் தேவை. முன்னேற்றம் இல்லை என்றால் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று ட்ரம்ப் விளக்கியுள்ளார். ஈரானில் அதிகரித்து வரும் பதற்ற நிலையை முன்னிட்டு போலந்து அரசு தனது குடிமக்களை உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு அவசரமாக கேட்டுக் கொண்டுள்ளது. போலந்து குடிமக்களுக்கு வெளியேற சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கக்கூடும் என போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் எச்சரித்துள்ளார். கடந்த கோடைக்காலம் முதல் ஈரான் தனது அணு மற்றும் ஏவுகணை தளங்களை பழுதுபார்த்து பலப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. மேலும் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களிலும் கடந்த ஒரு மாதமாக முன்னெச்சரிக்கை தயாரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஈரான், ரஷ்யா இணைந்து கடற்படை பயிற்சியும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஓமான் வளைகுடாவில் நீடித்து வரும் கடற்படை பயிற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த இணைந்த நடவடிக்கை இடம்பெற்றது. ஈரான் அரசு தொலைக்காட்சி ஹெலிகாப்டர்கள் மற்றும் கப்பல்களில் சிறப்பு படையணி வீரர்கள் பணியில் ஈடுபட்ட காட்சிகளை வெளியிட்டது. எனவே ஈரானில் அதிகரித்து வரும் அரசியல் மற்றும் இராணுவ பதற்றம் காரணமாக பல ஐரோப்பிய நாடுகள் தங்கள் குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. அவற்றில் போலந்தும் இணைந்துள்ளது. அதேவேளை ஈரானில் பரவலாக நடந்த போராட்டங்களை அதிகாரிகள் கடுமையாக அடக்க முயன்றதனாலும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு நிலவும் இத்தகைய பதற்ற சூழ்நிலையில் நிலைமையை மேலும் மோசமடையக்கூடும் என்ற அச்சம் சர்வதேச அளவில் அதிகரித்து வருகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி தனது 36 ஆண்டுகால அதிகாரத்தில் இதற்கு முன்னர் பல உள்நாட்டு கலவரங்களை, சர்வதேச அழுத்தங்களையும் முறியடித்துள்ளார். இருப்பினும் தற்போது அவர் தனது ஆட்சியின் மிக கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக தெரிகின்றது. அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல் அச்சுறுத்தல்களை தவிர்ப்பதற்காக ஈரானின் தூதுவர்கள் தீவிர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. சர்வதேச தடைகளால் முடங்கியுள்ள பொருளாதாரத்தினால் ஈரான் மக்கள் சொல்லெண்ணா துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். கடந்த ஜனவரியில் வெடித்த பாரிய போராட்டங்கள் ஒடுக்கப்பட்ட போதும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகின. எனவே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய கடந்த கால தாக்குதல்களில் ஈரானின் மிக முக்கியமான அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்கள் அளிக்கப்பட்டன.
ஈரானின் பிராந்திய கொள்கைகள் தற்போது சிதைவடைந்துள்ளது. அது நீண்டகால நட்பு நாடுகளும் நிழல் அமைப்புகளும் பலவீனமடைந்துள்ளதாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அலி கமேனியின் இஸ்லாமிய குடியரசு மீதான தீவிர மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான விட்டுக் கொடுக்காத பகையும் பேச்சுவார்த்தைகளில் அவர் கையாளும் தந்திரங்களும் இனிவரும் காலங்களில் அந்த பிராந்தியத்தின் விதியை தீர்மானிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க ராணுவம் வார இறுதியில் ஈரானுக்கு எதிராக ஒரு ராணுவ தாக்குதலை தொடங்க தயாராகி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அத்தகைய தாக்குதலுக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் இறுதி ஒப்பந்தம் அளிக்கவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்திய நாட்களில் மத்திய கிழக்கில் அமெரிக்க விமானம் மற்றும் கடற்படை படைகள் பெரிதும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் இந்த நேரத்திலும் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக ராணுவம் வெள்ளை மாளிகைக்கு தெரிவித்துள்ளது. எனவே அமெரிக்க கடற்படையின் மிகவும் மேம்பட்ட USS ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பல்கள் குழுவும் இந்த வாரத்தில் இறுதியில் இப்பகுதிக்கு வரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கடந்த பிப்ரவரி 2 திறக்கப்பட்ட ட்ராபா எல்லை வழியாக இதுவரை 640 பாலஸ்தீனர்கள் மட்டுமே காசாவை விட்டு வெளியேறியுள்ளனர். கடந்த 2024 மே மாதம் இஸ்ரேல் ராணுவம் இந்த எல்லையை கைப்பற்றிய பிறகு சுமார் 1.5 ஆண்டுகள் கழித்து கடந்த பிப்ரவரி 1 திறக்கப்பட்டது. பிப்ரவரி 2 முதல் மக்கள் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டது. பிப்ரவரி 2 முதல் கடந்த புதன்கிழமை பிப்ரவரி 18 வரை மொத்தமாக 640 பாலஸ்தீனர்கள் காசாவை விட்டு வெளியேறியுள்ளனர். 508 பேர் மீண்டும் காசாவுக்குள் நுழைந்துள்ளனர். தகுந்த காரணங்களின்றி 26 பேரின் பயணத்தை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியுள்ளது. இந்த குறிப்பிட்ட நாட்களில் சுமார் 3400 பேர் எல்லையை கடக்க திட்டமிட்டிருந்தனர். ஆனால் உண்மையில் 1148 பேர் மட்டுமே இந்த திசைகளிலும் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போர் பாதிப்பினால் தற்போது காசாவில் சுமார் 20,000 பேருக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறது. எனினும் இஸ்ரேலின் கடுமையான கட்டுப்பாடுகளால் மக்கள் வெளியேற முடியாமல் தவிப்பதாகவும் காசா அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரும் 25 இஸ்ரேலுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். இந்நிலையில் இந்தியா இஸ்ரேல் இடையே ராணுவ ஒத்துழைப்பை பலப்படுத்தும் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. 2 நாள் பயணமாக இஸ்ரேல் செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளனர். இந்த பயணத்தை முன்னிட்டு இஸ்ரேலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு நிகழ்வில் இரு நாட்டு ராணுவ அமைச்சகங்கள் மற்றும் ராணுவ உற்பத்தி நிறுவனங்களுக்கு இடையே ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. இதில் 30 இந்திய நிறுவனங்களும் 26 இஸ்ரேலிய ராணுவ நிறுவனங்களும் பங்கேற்று தங்களுக்குள் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி சார்ந்து ஒத்துழைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர அளவிலான ராணுவ தளபாட உற்பத்தி நிறுவனங்களை ஒன்றிணைப்பதும் இந்தியாவின் ராணுவ கொள்முதல் நடைமுறைகளை இஸ்ரேலிய நிறுவனங்கள் புரிந்து கொள்வதும் இந்த ஒப்பந்தங்களின் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்படுகிறது. எனவே நெருக்கடியான காலங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக நின்ற இரு நாடுகளின் ராணுவ தொழில்துறையும் இனிவரும் காலங்களில் மேலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை இந்த சந்திப்பு வலியுறுத்தியுள்ளதாகவும் இஸ்ரேலிய ராணுவ அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் சட்டப்படி குடியேறி இன்னும் நிரந்தரவாத தகுதி பெறாத அகதிகளை கைது செய்யும் புதிய ஆணையை ட்ரம்ப் நிர்வாகம் பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த புதிய ஆணையின் கீழ் அதன் கீழ் 10,000 பேர் கைது செய்யப்படக்கூடும் என கூறப்படுகிறது. குடியேறிகள் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் இருப்போர் நாட்டுக்கும் வந்து ஓராண்டுக்குள் மேலாக இருந்தும் அவர்களை கைது செய்ய புதிய உத்தரவு வழியமைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை விண்ணப்ப நடைமுறைகள் முடியும் வரை அவர்கள் காவலில் இருக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க முன்னாள் அதிபர் பைடன் நிர்வாகத்தின் போது அமெரிக்காவில் குடியேறிய 2 லட்சத்துக்கும் அதிகமான அகதிகளிடையே ட்ரம்ப் நிர்வாகத்தின் புதிய ஆணை அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகள் வர்த்தக தடைகளை குறைப்பதற்கான புதிய உடன்படிக்கை ஒன்றை எட்டியுள்ளன. அமெரிக்க இறக்குமதி வரிகளை 32% 19% குறைக்க இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் 99% அதிகமான பொருட்களுக்கான வர்த்தக தடைகளை நீக்க இந்தோனேசியா ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் மூலமாக $30 பில்லியன் அதிகமான அமெரிக்க பொருட்களை கொள்முதல் செய்வதற்கும் இந்தோனேசியா வழிவகை செய்யும். இந்த ஒப்பந்தமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவை மேலும் வலுப்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சீனாவின் ஹாவேய் மாகாணத்தில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பேர் உயிரிழந்ததுடன் 2 பேர் காயங்களுடன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சீனாவில் சந்திர புத்தாண்டு சமீபத்தில் கொண்டாடப்பட்டதையடுத்து நாடு முழுவதும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மக்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர்.
சீன ஜோதிடத்தின்படி இது குதிரை ஆண்டு தொடக்கத்தை குறிக்கின்றது. இந்த கொண்டாட்டத்தின் போது தீய சக்திகளை விரட்ட பட்டாசுகள் வெடிப்பது மரபாகும். எனவே குறித்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட வெடி விபத்தால் 12 பேர் உயிரிழந்து அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா கனடாவின் கூட்டாளர் அல்ல, அது ரஷ்யாவை விட உலக அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என கனடியர்கள் கருதுவது சமீபத்திய ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய ஆய்வமைப்புகள் இரண்டும் இணைந்து கனடா, அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் உள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்களிடம் அமெரிக்கா குறித்து ஆய்வு ஒன்றை நடத்தின. நேற்று இந்த ஆய்வுகளின் முடிவுகள் வெளியான நிலையில் 58% கனடியர்கள் அமெரிக்கா கனடாவின் கூட்டாளர் அல்ல என கருதுவதாக தெரிவித்துள்ளனர். இதே கருத்து பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா மக்களிடையேயும் உள்ளது. மேலும் 57% பேர் ஆபத்து மற்றும் சவால்கள் எழும் நேரத்தில் அமெரிக்காவை நம்ப முடியாது என்றும் கூறியுள்ளார்கள். 2 பங்குக்கும் அதிகமான கனடியர்கள் அமெரிக்கா மற்ற நாடுகளின் பிரச்சினைகள் தீர்ப்பதை விட பிரச்சினைகளை உருவாக்கத்தான் செய்கிறது என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்தே கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைக்கப் போவதாகவும் மிரட்டி வருவதுடன் கனடா மீது கூடுதல் வரிகள் விதித்து விடயம் அமெரிக்கா குறித்த கனடியர்களின் எண்ணத்தை பெரும் அளவில் மாற்றிவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசு கொண்டுள்ள புதிய சட்டம் உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலிபான்களின் புதிய சட்டத்தின்படி கணவர் தங்களின் மனைவியையும் குழந்தைகளையும் உடல் ரீதியாக தண்டிக்கலாம் என கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பின்பற்றப்படும் சட்டங்கள் மிகவும் கடுமையானது. அதுவும் பெண்களுக்கு எதிரான அங்கு கடுமையான சட்டங்கள் இருக்கின்றது. பெண்கள் முகத்தை காட்டக்கூடாது, கல்வி கேட்கக்கூடாது என்றெல்லாம் அங்கே சட்டம் இருக்கின்றது. ஏனெனில் அங்கு தலிபான் ஆட்சி நடந்து வருகிற நிலையில் தலிபான் அரசு கொண்டுள்ள புதிய சட்டம் ஆப்கான் பெண்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. எனவே இந்த புதிய சட்டத்தின்படி கணவர் தங்களின் மனைவியையும் குழந்தைகளையும் உடல் ரீதியாக தண்டிக்கலாம், எலும்புகள் உடையாமல் இருக்க வேண்டும் அல்லது கடுமையான காயங்கள் ஏற்படாமல் அடிக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே கணவருக்கு தண்டனை கிடைக்கும். எனவே பெண்களை பாதுகாக்கும் முந்தைய சட்டங்களை தற்போது தலிபான் அரசு ரத்து செய்திருக்கிறது. இந்நிலையில் தலிபான்களின் இந்த புதிய சட்டங்கள் தொடர்பில் சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என ஆப்கானிய மனித உரிமை அமைப்பு கோரிக்கை வைத்திருக்கின்றது. ஈரான் தொடர்பில் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்க படைகளை குவித்து வரும் நிலையில் ஜெர்மனியோ அமெரிக்காவுக்கு நேரெதிரான முடிவொன்றை எடுத்துள்ளது. ஜெர்மனி மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து தனது படைகளின் அளவை குறைத்துள்ளதாகவும் குர்திஸ்தான் பகுதியில் உள்ள ஈராக்கின் தலைநகரான எர்பில் நகரில் ஜெர்மன் ராணுவம் முகாமிட்டுள்ளது. உள்ளூர் படைகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக இங்கு ஜெர்மன் வீரர்கள் முகாமிட்டிருந்தார்கள். இந்நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் பதட்டம் அதிகரிப்பதனால் எர்பில் நகரில் முகாமிட்டுள்ள ஜெர்மன் படைகள் சிலவற்றை தற்காலிகமாக அங்கிருந்து விலக்குவதாகவும் ஜெர்மன் பாதுகாப்புத்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். உண்மையில் ஏராளமான ஜெர்மன் படை வீரர்கள் எர்பில் நகரிலிருந்து வெளியேறி வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். முகாமின் செயல்பாட்டுக்கு தேவையான வீரர்கள் மட்டுமே எர்பில் முகாமில் இருப்பதாகவும் ஜெர்மன் பாதுகாப்புத்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். வான்வழி போக்குவரத்து மற்றும் வழி செல்லுதல் கட்டண நிலுவைத் தொகையை செலுத்தாதனால் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தனது வான்வழியை பயன்படுத்துவதற்கு வங்கதேசம் தடை விதித்துள்ளது. வங்கதேசம் வான்வழியை பயன்படுத்த முடியாதனால் கொல்கத்தாவிலிருந்து குவாஹாத்தி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல பல்வேறு பாதைகளை சுற்றி வருகிறது. ஸ்பைஸ் ஜெட் விமானம் இதனால் பயண நேரமும் அதிகரித்து எரிபொருள் செலவும் கூடியுள்ளது. எனவே நிலுவைத் தொகையை செலுத்த வங்கதேச அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விரைவில் இதற்கு தேர்வு காணப்படும் என்றும் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் மாற்றுப்பாதைகள் மூலம் தங்களது விமான சேவைகள் தொடர்ந்தும் இயக்கப்படுவதாகவும் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. தஜிகிஸ்தான், பாகிஸ்தான், திபெத்தில் அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. தஜிகிஸ்தானின் நேற்று இரவு 11:24 மணியளவில் 3.6 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து பாகிஸ்தானின் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த நிலநடுக்கம் இன்று அதிகாலை 1:56 மணியளவில் 3.6 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. மேலும் இன்று காலை திபெத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் இன்று காலை 5:52 மணியளவில் 3.3 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் உடனடியாக வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.